போட்டிக்காக என்னோட தோட்டத்துல நீங்க எல்லாரும் உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும் மை மெலடி. அது மட்டும் இல்ல, டவுன்லயே நல்ல ஸ்நாக்ஸ் உன் தோட்டத்துல தான் கிடைக்குது. ஹே, போட்டிக்கு கொஞ்சம் மிச்சம் வை. ஆனா இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கே. ஹாய் குருமி. பேட்ஸ் மாரோ, பழத்தை சாப்பிடுறத நிறுத்து. உருப்படியா ஏதாவது வேலைய பாரு. உன்னோட ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி எல்லாமே சுவையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த போட்டியில நீதான் ஜெயிப்ப பாரு. தேங்க்ஸ் பேட்ஸ் மாரோ. நான் பெருசா கூட சிலது வளர்த்திருக்கேன். நம்ம கிட்ட நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு. வாவ், அடேங்கப்பா மை மெலடி, என்னது இது? ஏய், எல்லாரும் என்ன பண்றீங்க? என்ன? என்னது இது? இது என்ன வகையான செடி? ஆமா, இது செடி தானே? இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. ஓ, ஒருவேளை இது ஐஸ்கிரீம் மரமா இருந்து ஃப்ரெஷ்ஷா வானத்துல இருந்து நிறைய ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்குமோ? அதெல்லாம் மேகம் நண்பா. அதெல்லாம் உன்னால சாப்பிடவே முடியாது. என்னவோ போ, எனக்கு பார்க்கவே வாய் ஊறுது. சயின்டிபிக்கா சொல்லணும்னா இது கண்டிப்பா 100% பீன் ஸ்டாக்கா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பீன் ஸ்டாக்கா? அப்பனா ராட்சசர்கள் இதுக்கு மேலதான் வாழ்வாங்களா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கவலைப்படாத குருப்பி, ராட்சசர்கள்னு யாருமே இல்ல. ஆமா, இத வெட்டுறதுதான் நல்லதுன்னு தோணுது. என்னோட செயின்சா எங்க போச்சு? ஒரு நிமிஷம், பீன் ஸ்டாக்குக்கு மேல என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உலகத்திலேயே பெரிய பீன் இருக்கும். அவார்ட் ஜெயிக்க போற பீன். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னோட கை ரொம்ப ராசியானது. கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். சரி, வாங்க பீன்ஸ் எடுக்கலாம். அப்போ ராட்சசர்கள் இருக்காங்களா? நான் சொன்னேன்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கியூட் அட்வென்ச்சர்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சீக்கிரமா சந்திக்கலாம்.